ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ் அட்டாமிக் மாடல் இன் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ அதை வச்சு எனர்ஜி லெவல் டயக்ராம் வரையலாம். ஓகே. நமக்கு எனர்ஜி என்ன ஃபார்முலா தெரியும்? எனர்ஜி ஆஃப் எனி எலக்ட்ரான் இன் அன் ஆர்பிட். ஸோ வி நோ தட் இஸ் மைனஸ் RCH Z ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இந்த RCH is nothing but what? This is nothing but your Rydberg energy. That is nothing but energy of your first orbit. Okay. இதோடைய வேல்யூ வந்து 13.6 electron volt. கரெக்டுங்களா? மைனஸ் இல்லாமல் எழுதியிருக்கேன், மேக்னிடியூட் மட்டும் எழுதியிருக்கேன். மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் 13.6. ஆமாம், ரைட்? சரி, இப்போது எனர்ஜி லெவல் டயக்ராம்னா என்னென்னா, ஒரு எனர்ஜியை ஜஸ்ட் ஒரு கிராஃப் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லெவலுக்கு, ஃபஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு என்ன எனர்ஜி, செகண்டுக்கு என்ன, தேர்டுக்கு என்ன, வி கேன் ஃபைண்ட். ஸோ சிம்பிளிசிட்டிக்காக நம்ம ஒரு ஹைட்ரஜனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஹைட்ரஜனுக்கு ஜெட்டோடைய வேல்யூ ஒன்று, வி கேன் ஃபர்கெட் திஸ். அப்போது E1 என்ன வரும்? இவர் E1 is nothing but this minus 13.6 electron volt. அப்போது செகண்ட் எனர்ஜி என்ன வரும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா minus 13.6 electron volt whole divided by 2 square. So you will get 4. அப்போ இதை பண்ணிங்கன்னா we will get minus 3.4 electron volt. அதே மாதிரி E3 பண்ணிங்கன்னா same like this, minus 13.6 EV by 9. So you will get minus 1.51 electron volt. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஆர்பிட்ஸ்க்கும் கண்டுபிடிக்கலாம். ஓகே. எல்லா ஆர்பிட்ஸ் வேணால் ஒரு 5-6 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ E4 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் திஸ் பை 16. அது என்ன வருது அப்படின்னா minus 85 electron volt. அடுத்து E5 கண்டுபிடிச்சிங்கன்னா we are getting minus 0.54 EV. ஓகே. அப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம எனர்ஜி லெவல் டயக்ராம் வரையலாம். ஓகே. ஸோ இஃப் வி ட்ரா எனர்ஜி லெவல் டயக்ராம், ஓகே, ஸோ இங்கேயுமே வரைஞ்சிடலாம், இங்கிட்டே வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே இருக்கிறது யுவர் y axis இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் யுவர் டோட்டல் எனர்ஜி. கரெக்டுங்களா? டோட்டல் எனர்ஜி ஆர் வி வில் ரெப்ரசன்ட் இஸ் ஆஸ் E. இப்போது எனர்ஜி டயக்ராமை வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க எனர்ஜி வந்து யுவர் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே. இது வந்து n is equal to 1. அப்போது இது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா ஃபார் ஹைட்ரஜன் யுவர் எனர்ஜி வில் பி வாட்? minus 13.6 EV. ஓகே. அப்போது அடுத்த எனர்ஜி லெவல் நம்ம எங்கே வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 3.4. கரெக்டுங்களா? ஸோ ரேண்டம்லி வி கேன் ட்ரா ஹியர். ஓகே. இங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் எனர்ஜி இஸ் வாட்? minus 3.4. அப்போ அடுத்த எனர்ஜி 3க்கு நான் எங்கே வரையணும்னு பார்த்தீங்கன்னா ஹியர் வி ஹாவ் டு see carefully. அப்போது இங்கே E1க்கும் E2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி என்ன? ஹியர் இஃப் யூ see, what is this E2 minus E1? Here we have to subtract this with this. அப்படி subtract பண்ணிங்கன்னா we will get 10.2 electron volt. அப்போ என்ன அர்த்தம்? இந்த எனர்ஜி லெவலுக்கும் இங்கே y ஆக்சஸில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 10. அப்போ அடுத்து இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? யுவர் E3 minus E2, this is 1.89 EV. கரெக்டுங்களா? அப்போது இந்த லைனை 10 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அப்ராக்சிமேட்லி ரஃபாக ஒரு 2 யூனிட்ஸ். இப்போ 2 யூனிட்ஸ் நம்ம எங்கே வரையலாம்? இந்த டிஸ்டன்ஸை நம்ம 5 பார்ட்ஸாக பிரித்தா ஒரு பார்ட்டு தான் here we have to draw. approximately I am drawing. அப்போது இந்த இடத்துல தான் யார் இருக்கா? யுவர் E3 is there. ஓகே. எப்படி இந்த பொசிஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன்? using the difference in the energy. ஓகே. here this is nothing but your n which is equal to 3. இந்த எனர்ஜி வந்து என்னது? minus 1.51 EV. this is also EV. அப்போ அடுத்த எனர்ஜி லெவல் பார்க்கணும் அப்படின்னா we have to find what is your E4. இங்கே எழுத வேண்டாம். ஓகே. that will be useful. இங்கே எழுதிக்கலாம். E4 minus your E3. அப்போ E4 minus E3 போட்டால் 0.66 வருது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸை எவ்வளோ? 1.8, அப்போ ரஃப்லி 2. அப்போ 0.6 அப்படின்னா இதில் 4 பார்ட்ஸ். ஓகே. 0.5ன்னு எடுத்திருக்கேன். அப்போது அடுத்த எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா அது கிட்டவே வரும். ஓகே. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் யுவர் E5 minus E4 இது போட்டிங்கன்னா we are getting as 0.3. இப்போ 0.3 அடுத்த எனர்ஜி லெவல் பக்கத்துலேயே வரும். ஓகே. this is something but வாட்? யுவர் 1.51க்கு இருக்கிறது minus 0.85. அடுத்து வந்து யுவர் 0.54. ஓகே. திஸ் இஸ் 0.54. ஒரே இடத்துல கிளம்ஸியாக வரைஞ்சிடும். அப்போ அடுத்தடுத்த எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜி லெவலும் ஓவர்லேப் ஆகிருக்கும். அப்போ ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி, இந்த எனர்ஜியே பார்த்தீங்கன்னா 0.5. அப்போ 0 ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி atom. கரெக்டுங்களா? அப்போது இந்த எனர்ஜி லெவலில் இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே ரிமூவ்டு ஃப்ரம் தி atom. இல்லைனா அயனைசேஷன் எனர்ஜி. அப்படின்னா சிம்பிளி வி கேன் சே n is equal to infinity. ஏன்னா n is equal to infinity தான் எனர்ஜி 0 ஆகும்.
Okay, so this is how we can draw the what energy level diagram. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் எனர்ஜி லெவல் டயக்ராம். நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜி லெவல் என்ன இருக்குது, ஸோ இட் இஸ் ஓவர்லேப்ட். ஓகே, இதுதான் யுவர் எனர்ஜி இஸ் 0, இட் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஆட்டம், இல்லை அந்த ஆட்டம் அயனைஸ் ஆகிடுச்சு, இல்லை அந்த எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. ஓகே, எப்படி சொன்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஹியர் யூ கேன் சி நம்ம ஹைட்ரஜனுக்கு எழுதுனதுனால இந்த ஸ்டேட் எல்லாம் இஸ் கால்ட் அஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஏன்னா உங்கள் ஹைட்ரஜனில் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருப்பார். ஓகே, இவர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஆர்பிட்டுக்கு போனார் அப்படின்னா இட் இஸ் எக்ஸைட்டட், தேர்ட் ஆர்பிட் போனாலும் எக்ஸைட்டட். அப்போது உங்களுடைய ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் n=1 தான் கிரவுண்ட் ஸ்டேட், மீதி எல்லாமே எக்ஸைட்டட் ஸ்டேட். அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, கொஷினில் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கொடுத்தா என்னுடைய வேல்யூ 2 போடணும், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு போட்டால் என்னுடைய வேல்யூ 3, தேர்ட் எக்ஸைட்டட்னா n=4. ஸோ தட் யூ ஹாவ் டு டேக் கேர். இப்போ ட்ரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ட்ரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா இப்போ இங்கே ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க இந்த எலக்ட்ரான், ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போகிறதா இட் இஸ் மேக்கிங் இன் ட்ரான்சிஷன். ஓகே, இப்போது எனர்ஜி வெளியிருந்து வர எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஓகே இட் இஸ் கோயிங் டு யுவர் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது யுவர் எலக்ட்ரான் வில் நாட் ரிமைன் இன் தட் ஸ்டேட். உடனே என்ன பண்ணும், ரிட்டர்ன் இந்த ஸ்டேட்டில் இருந்து இட் வில் கம் பேக் டு தி ஒரிஜினல் ஸ்டேட். அப்போது இந்த டிரான்சிஷன் நடக்கும்பொழுது ஓகே இஃப் இட் இஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் யுவர் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் டு யுவர் லோயர் எனர்ஜி ஸ்டேட், அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து வெளியே லிபரேட் ஆகும். ஓகே, அந்த எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வி கேன் கால்குலேட் நவ். ஓகே, ஸோ அந்த எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டோடைய எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, எங்கேருந்து எங்கே வராரு. ஓகே, ஸோ இனிஷியலாக இங்கேருந்து இவர் இங்கே வராருன்னா திஸ் இஸ் யுவர் இனிஷியல் ஸ்டேட், திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஸ்டேட். அப்போது உங்கள் ஃபைனல் ஸ்டேட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா ஓகே En வில் பி ஈக்குவல் டு வாட் -RCH Z²/n². கரெக்டுங்களா? அப்போது இவர் எங்கேருந்து எங்கே வராருன்னு பார்க்கலாம். ஓகே, இஃப் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் ஆர்பிட் டு திஸ் ஆர்பிட். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இனிஷியல் இதை ஃபைனல்னு எடுத்துக்கிறேன். அப்போது யுவர் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு EI - EF. இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி தான் வெளியே எனர்ஜியாக எமிட் ஆக போகிறாரு. அப்போ EI என்ன வரும், -RCH Z²/your NI² minus same RCH Z²/NF². ஓகே, NF is nothing but ஃபைனல் ஸ்டேட்டோடைய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ இங்கே நம்ம RCH காமனாக வெளியேற்ற என்ன வரும், ஐ எம் டேக்கிங் RCH Z ஆல்சோ வி கேன் டேக் இட் காமன். ஓகே, வி கேன் டேக் இட் காமன். அப்போ என்ன வரும், ஆக்சுவலாக இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ 1/NF² மைனஸ் இது நெகட்டிவில் இருக்கும் 1/NI². அப்போது திஸ் இஸ் வாட் தி எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் தான் வெளியே எமிட் ஆக போகுது ரேடியேஷனாக. ஓகே, அப்போது அதோடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EH is equal to hν. அப்படி போட்டிங்கன்னா you will get RCH Z². Here 1/NF² minus 1/NI². ஓகே, ஹியர் நமக்கு ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணலாம், இந்த ஹெச்சை மட்டும் we can cancel it, H and H. அப்போ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் will be what, your frequency will be equal to RC, okay, RC Z² 1/NF² minus 1/NI². ஓகே, திஸ் இஸ் வாட் தி ரிலேஷன் இஸ். சில கேஸில் சில புக்ஸில் N1 N2னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, இன்கேஸ் இங்கேருந்து இங்கே ட்ரான்சிஷன் நடக்குதுன்னா தே வில் மேக் திஸ் as. ஓகே, இல்லைனா ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வராரு அப்படின்னா இந்த லெவலில் N2னு வச்சுருப்பாங்க, இந்த லெவலில் N1 வச்சுருப்பாங்க. அப்போ எங்கேருந்து எங்கே வருது, N2லேருந்து N1க்கு வருது. கரெக்டுங்களா? அப்போது நம்ம அதை இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், யுவர் ஃபைனல் இஸ் யுவர் N1. அப்போது அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா யுவர் ஃப்ரீக்வன்சி வில் பி சேம் RC Z². ஹியர் யூ வில் கெட் 1/N1² minus 1/N2². எங்கே N1 வரும் எங்கே N2 வரும்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி எமிட்டட் ரேடியேஷன். ஓகே, இப்போது வேவ் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி வேவ் நம்பர். வேவ் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ வேவ்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு யூனிட் லென்த்தில், தட் இஸ் வாட் கால்ட் அஸ் வேவ் நம்பர்.
ஸோ சிம்பிள் ஃபார் வேவ் நம்பர் இஸ் நத்திங் பட் திஸ். ஓகே, இது ஒன்றும் கிடையாது, 1/λ. நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ் இன் 1 மீட்டர். கரெக்டுங்களா? அப்போ 1/λ தானே. அப்போது வாட் வி நோ ரிலேஷன் பிட்வீன் லாம்டா, ஃப்ரீக்வன்சி அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட். அப்போது இதை பற்றி போட்டிங்கன்னா யூ வில் கெட் வாட்? யூ வில் கெட் ஃப்ரீக்வன்சி பை சி. ஓகே, ஸோ இதோடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இங்கே நமக்கு இருக்குது ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ. அப்போது இந்த வேல்யூவை சியால் டிவைட் பண்ணால் வி வில் கெட் இட். இங்கே சியால் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ திஸ் சி அண்ட் திஸ் சி வில் கெட் கேன்சல். கரெக்டுங்களா? இப்போ மீதம் என்ன இருக்கும்? யூ வில் ஹாவ் ஒன்லி யுவர் ஆர்செட் ஸ்கொயர் 1 யுவர் n1 எழுதிக்கிறேன். ஓகே, கன்வீனியன்ஸ்க்காக NF NI சொல்லிவிட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? we know the value of your what? your இங்கே சொல்லியிருந்தேன் எங்கிட்டு, here I told you I guess. Okay, minus this RCH is nothing but what? your energy of your first orbit. கரெக்டுங்களா? RCH. இங்கே RCH இருக்கா? H மட்டும் இல்லை. கரெக்டுங்களா? சியுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் CH அண்ட் CH. அப்போது நியூமினேட்டரில் CH போட்டால் RCH வந்துடும். ஓகே, டினாமினேட்டரில் இருக்காது, அதனால அந்த HC வந்துடும். RCH உடைய வேல்யூ என்ன? தட் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ளஸ் 13.6. கரெக்டுங்களா? இது வந்து எலக்ட்ரான் வோல்ட். இங்கே ஒரு Z ஸ்கொயர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் Z ஸ்கொயர். திஸ் இஸ் 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் வாட் யுவர் வேவ் நம்பர் இஸ். ஓகே, ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த வேவ் நம்பருக்கு வி ஹாவ் அனதர் ஃபார்முலா ஆல்சோ. அது ஒன்றும் கிடையாது, யுவர் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபார் ஹைட்ரஜன். திஸ் இஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஐ எம் சேயிங். ஓகே, ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி வரும். கேல்குலேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்கள் நமக்கு 1/λ வரும். அப்போது லாம்டா கண்டுபிடிக்கிறேன்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுப்பீங்க. அப்போ 1/r வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி யுவர் 1/r இஸ் நத்திங் பட் 911 ஆப்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இதை ஒரு க்ளூவாக வச்சு கூட யூ கேன் யூஸ் இட். ஓகே, டு ஃபைண்ட் வாட் இஸ் வேவ் லென்த் இல்லை வேவ் நம்பர் அப்படின்றது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இல்லை வேறு ஏதாவது ஹைட்ரஜன் இல்லாத ஆட்டம்க்கு கொடுத்தாங்கன்னா பெட்டர் யூஸ் திஸ் ஃபார்முலா, இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே, ஸோ உங்கள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் 2 விதமான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம், ஒன்று வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு எலக்ட்ரான், ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி இஃப் இட் இஸ் ஜம்பிங் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி லெவல் டு லோயர் எனர்ஜி லெவல் என்ன நடக்கும்? இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி வெளியே ரேடியேஷனாக எமிட் ஆகும். கரெக்டாக? அப்போது இட் இஸ் ரேடியேட்டிங் சம்திங். கரெக்டுங்களா? அப்போது அந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்க்கு பேர் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இட் இஸ் எமிட்டிங் சம்திங். அதுவே இதே கேஸை உல்டாவா, ஓகே, இங்கேருந்து உங்களுக்கு இங்கே போகிறதுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இவர் இங்கே லோயர் எனர்ஜி ஆர்பிட்டில் இருப்பார். இவர் வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்ணால் மட்டும்தான், அப்சார்ப் பண்ணால் மட்டும்தான் இட் வில் கம் டு தி ஹையர் எனர்ஜி ஸ்டேட். அப்போது இட் இஸ் அப்சார்பிங் யுவர் எனர்ஜி. அப்போது அந்த சமயத்தில் வெளியே வர ஸ்பெக்ட்ரம்க்கு பேர் வந்து யுவர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, அப்போது ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நடக்குது, எலக்ட்ரான் ஹையர் டு லோயர் எனர்ஜி ஸ்டேட் போகுது அப்படின்னா எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் n2 minus n1 plus 1 multiplied by n2 minus n1 whole divided by your 2. நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யுவர் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் இருக்கார்ல, ஓகே, அதுக்கு ஒரு என்ன இருக்க போகிறாரு, லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்க போகிறாரு. கரெக்டுங்களா? அப்போது யுவர் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் இஸ் நத்திங் பட் யுவர் n2 அண்ட் லோயர் எனர்ஜி ஸ்டேட் இஸ் நத்திங் பட் n1. ஓகே, ஸோ n2 n1 கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு அப்சார்ப் தி எனர்ஜி. கரெக்டாக? அப்போது உங்களுடைய லோவஸ்ட்டு எனர்ஜி லெவல், ஓகே, லோவஸ்ட்டு எனர்ஜி லெவலில் இருந்து எங்கே போக போகிறாரு? இட் இஸ் கோயிங் டு யுவர் ஹையர் எனர்ஜி லெவல். ஓகே, அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் n-1. ஓகே, சிம்பிளி இட் இஸ் n-1. ஸோ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்க அப்படின்னா NE is nothing but this. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் NE. இப்போது இங்கே இந்த கேஸை இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரமை டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே ஒரே ஒரு கேஸை பட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கையில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே
nth ஆர்பிட்டில் இருந்து if it is coming to ground state is nothing but n which is equal to 1. அப்போது சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம், here if you put 1, this 1 and 1 will get cancelled, okay, 1 minus 1. அப்போ இங்கே 1 போட்டிங்கன்னா you will get something. அப்போது ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன வரும், your number of spectral lines will become n into n minus 1 whole divided by 2. இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா nth ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகி வந்தால் மட்டும் யூ யூஸ் திஸ் ஃபார்முலா, ஆர் எல்ஸ் யூ டோன்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா, யூஸ் திஸ் ஃபார்முலா அலோன். அடுத்து ரிகாயில் ஆஃப் அன் ஆட்டம் படிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம கீழே ஒரு ஆட்டம் இருக்கார், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கார். ஓகே, ஸோ இங்கே ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போது இங்கே என்ன நடக்குது, ஒரு எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போது இங்கேருந்து இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு போவார், கரெக்டாக, இல்லை இங்கேருந்து இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு வருவார். அப்போது இந்த டிரான்சிஷன் நடக்கும் போது என்ன நடக்குது, எனர்ஜி வெளியே எமிட் ஆகுது. ஓகே, ஹையர் எனர்ஜி ஸ்டேட் டு லோயர் எனர்ஜி வில் பி எமிட் அவுட், ரேடியேஷன். அப்போது இந்த எனர்ஜி இங்கே எமிட் ஆகும் போது என்ன நடந்திருக்கும், ஓகே, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஓகே, அந்த லா படி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி இவர் ரெஸ்ட்டில் இருந்திருப்பார். இங்கே உள்ளே இருக்க இந்த ஃபோட்டான், வெளியே போகிற ஃபோட்டான்னு வச்சுக்கோ. அப்போது இவர் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணியிருப்பார். அதனால இந்த ஆட்டம் என்ன பண்ணியிருக்கோம், ரிகாயில் பண்ணியிருக்கோம். இது நத்திங் பட் ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த கன்லேருந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்கன்னா புல்லட் இப்படி போவார், கரெக்டாக. அப்போது திஸ் புல்லட் வில் எக்ஸர்ட்ஸ் ஒன் ரிகாயில் velocity in this direction. அதனால பிஸ்டல் லைட்டாக பின்னாடி வரும். சேம் லைக் தட் ஹியர் ஆல்சோ இட் ஹேப்பன்ஸ். அப்போது அந்த ரிகாயிலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படி மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டானும் ரிகாயில் மொமெண்டம் ஆஃப் யுவர் ஆட்டமும் ஒன்றா தான் இருக்கணும். அப்போது ஹியர் ஐ கேன் சே, ஓகே, மொமெண்டம் ஆஃப் யுவர் ஃபோட்டான், ஓகே, மொமெண்டம் ஆஃப் யுவர் ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் ரிகாயில் மொமெண்டம். இப்போ ஃபோட்டான் உடைய மொமெண்டம் என்ன இருக்கும், டி ப்ரோக்லிஸ் தியரி படி தட் இஸ் நத்திங் பட் யுவர் h by lambda, கரெக்டுங்களா. அப்போ h by lambda இதை அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 1 by lambda ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், வேவ் நம்பர் படிச்சிருக்கோம். 1 by lambda என்னது, it is nothing but hrz square into 1 by n1 square minus 1 by n2 square. அப்போது if you apply this you will get it. அப்போது here I can write hrz square. okay, actually 1 by lambda h வராது, okay, it's a mistake, h will not come. So hrz square, here 1 by n1 square minus 1 by n2 square. அப்போ இதுதான் உங்கள் recoil momentum of your atom. இது வந்து ஆட்டம்க்கு, okay, don't forget this is for your atom, right? So that's it. இப்போ இதை பேஸ் பண்ணி we can solve few problems. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே டிரான்சிஷன் நடக்கிறது. ஓகே, ஸோ ஏ டிரான்சிஷன் வந்து இந்த எனர்ஜி லெவல் வந்து இந்த எனர்ஜி லெவல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட்ரஜன் எனர்ஜி லெவல் தான். ஸோ இது n is equal to 1, இது n is equal to 2, இது n is equal to 3 and n is equal to 4. அப்போ 4லேருந்து 3க்கு டிரான்சிஷன், 4லேருந்து செகண்டுக்கு, ஹியர் இட் இஸ் தேர்ட்லேருந்து செகண்டுக்கு, ஹியர் தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு. கொஷின் என்னென்னா, ஐடென்டிஃபை தி டிரான்சிஷன் corresponding to the emission of a spectral line wavelength 102.7 nanometer. அப்போது எந்த டிரான்சிஷன் நடந்தால் இந்த வேவ் லென்த் எமிட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எல்லா டிரான்சிஷனுக்கும் we can find what is the wave length emitted. இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன், ஏ டிரான்சிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எவ்வளோ எமிட் ஆகிருக்கும், டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி. ஓகே, இதுதான் வெளியே எமிட் ஆக போகிறாரு. the difference in energy is what, simply I can say subtraction of this. அப்போது minus 0.85 minus into minus you will get plus 1.5 EV. So if you do this you will get 0.65 EV. இப்போ இதோட வேவ் லென்த் என்னவாக இருக்கும், டெல்லி இஸ் ஈக்குவல் டு hc by lambda. hc by lambda உடைய வேல்யூ தான் நமக்கு 0.65 EV. அப்போது we know that your hc is nothing but 1240 EV nanometer whole divided by lambda which is equal to 0.65 EV. அப்போது EV கட்டு, ஸோ lambda will be equal to what, 1240 divided by 0.65. அப்போ அதை பண்ணால் நமக்கு 1907 நானோமீட்டர் வருது. இட் இஸ் நாட் 102.7 நானோமீட்டர். அப்போது இந்த டிரான்சிஷன் கிடையாது. ஸோ பிக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பி வந்து என்னது ஆக்சுவலாக, ஸோ பி வந்து 4லேருந்து 2 வராரு. ஓகே, minus 0.85, okay, minus 0.85 and then plus 3.4. okay, so இதை பண்ணால் நமக்கு என்ன வரும், we will get
2.55 eV. அப்போது hc by lambda which is equal to this 2.55 eV. அப்போது here if we do 1240 eV nanometer whole divided by lambda which is equal to 2.55 eV. அப்போது ஆக்சுவலாக 1240 divided by 2.55. அப்போ இதை டிவைட் பண்ணால் லாம்டா என்ன வருதுன்னா 486. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஓகே, அண்ட் தென் வாட் கேன் பி பாசிபிள்? சியை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 to 2க்கு வராரு. ஓகே, அப்போ இவருடைய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? நம்ம இங்கேயே பண்ணிடலாம். 3 to 2க்கு 3 to 2 டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? ஹியர் 1.5 minus 3.4. ஓகே, ஆக்சுவலாக மைனஸ் இது ப்ளஸ் இது. அப்போ 3.4ல் 1.5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? யூ வில் கெட் 1.9. ஓகே, 1.9 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது இந்த டிரான்சிஷனுக்கு நமக்கு என்ன வரும்? Okay, we will get what? 1240 by lambda which is equal to 1.9 eV. அப்போ lambda will be equal to what? 1240 1.9 ஆல் டிவைட் பண்ணோம். We will get what? Okay, we will get 652.6. அப்போ இதுவும் கிடையாது. அப்போது இந்த டியை தான் இருக்கணும். ஓகே, ஸோ டிக்கு என்ன வருது பார்க்கலாமா? ஸோ டி வந்து நம்ம இங்கே பண்ணலாம். ஓகே, இந்த டிரான்சிஷன். ஸோ ஹியர் ஐ ஹாவ் டு சப்ராக்ட் 13.6 with 1.5. அப்போ 13.6 okay minus 1.5 we will get 12.1 electron volt. அப்போது lambda என்ன வரும்? 1240 divided by 12.1. so if you divide this we will get approximately 102.4 nanometer. அப்போது இந்த transition தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் டி which is transition from 3 to 1. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இதை ரஃபாக பார்த்த உடனே ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன வருது? 1907. அப்போது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ஆன்சரில் கொடுத்துருக்கிறது 102, ஆனால் இது 1907. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? we have to find a transition where your energy is very high. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும் எதோடைய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த டிரான்சிஷனுக்கு மட்டும்தான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் 12.1. நீங்கள் ஏக்கு பாருங்கள் 0.65, பிக்கு பாருங்கள் இட் இஸ் 2.55. கரெக்ட். ஸோ சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 1.9. ஸோ இதுக்கு மட்டும்தான் இவங்க டிரான்சிஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இவருக்கு தான் வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ மேபி இதை ரியலில் நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா யூ கோ இன் உல்டா வே. எங்கெல்லாம் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அந்த 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 பேஸில் நீங்கள் போகலாம். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is a single electron orbits a stationary nucleus of charge plus E. அப்போது நியூக்ளியஸோடைய சார்ஜ், ஓகே, நியூக்ளியஸ் சென்டரில் இருக்காருன்னா இவருடைய சார்ஜ் வந்து ZE. okay, z வந்து ஒரு கான்ஸ்டன்ட் which is atomic number. okay, E is the magnitude of electronic charge. எலக்ட்ரானுடைய சார்ஜ் நமக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா it requires 47.2 electron volt to excite the electron from second orbit to the third orbit. செகண்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட் ஜம்ப் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதான்? 47.2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுதான். ஓகே, அப்போ இது கண்டிப்பாக ஹைட்ரஜன் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் செட் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? டிரான்சிஷன் ஆச்சு அப்படின்னா வாட் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இன் தேர் எனர்ஜி லெவல்? ஓகே, தட் இஸ் நத்திங் பட் 13.6 ஈவியில் இருக்கும். ஆக்சுவலாக இது ஈவியில் இருக்கும் இன்டூ Z ஸ்கொயர். ஹியர் 1 by your NI ஸ்கொயர் minus 1 by NF ஸ்கொயர். ஓகே, என்னன்னா இனிஷியலு இது ஃபைனல். எங்கேருந்து எங்கே டிரான்சிஷன் நடக்கிறது? இங்கே 2லேருந்து 3 போகிறது. அப்போ NI வந்து 2, NF வந்து 3. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? டெல்லி நமக்கு தெரியும் 47.2 EV which is equal to 13.6 EV and Z ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? 1 by 4 minus 1 by 9. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get what? ஸோ EVயை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேல்யூ என்ன வரும்? ஸோ ஹியர் யூ வில் கெட் 5 by 36. கரெக்ட். அப்போ Z ஸ்கொயர் என்ன வரும்? Z ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 47.2 divided by 13.6 and then what? ஸோ இவர் இங்கே அப்படியே மல்டிப்ளை ஆகாரு. இவர் வில் கெட் 5 by 36. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வி வில் கெட் 25 எக்ஸாக்ட்லி. அப்போ Z-உடைய வேல்யூ என்ன? இட் இஸ் நத்திங் பட் 5. ஓகே, அப்போது அது 5. அப்போ எந்த ஆட்டமாக இருக்கும்? இது வந்து ஒரு போரான் ஆட்டம். ஓகே, சரி, அது கொஷினில் கேட்கல, ஜஸ்ட் they are asking Z.
ஓகே. ஸோ அடுத்த கொஷின் என்ன, ஃபைண்ட் தி எனர்ஜி ரெக்வயர்ட் டு எக்ஸைட் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி தேர்ட் டு தி ஃபோர்த் ஆர்பிட். அப்போது இந்த ஆட்டமில் தேர்ட்லேருந்து ஃபோர்த் ஆர்பிட் எக்ஸைட்டேஷன் நடக்கணும், ஓகே, ட்ரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ 3 to 4. ஸோ நவ் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் 3 to 4. இப்போ அதே ஃபார்முலா தான். ஓகே. ஸோ ஃபார்முலா என்னது, யுவர் டெல்லி விச் இஸ் நத்திங் பட் வாட், யுவர் 13.6 z ஸ்கொயர் வரும். இங்கே z வேல்யூ தெரியுன்றதுனால இதை ஸ்கொயர் பண்ணால் யூ வில் கெட் 25. ஓகே. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்டில் போடுறோம். ஓகே. ஹியர் இன்ட்டு 1 by இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இனிஷியல் எங்கே இருக்காரு, 3லேருந்து 4 போகிறாரு. அப்போ 1/9 minus 1/16. ஓகே. இது எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அப்போது ஹியர் இஃப் யூ டூ 13.6 into 25 into இதில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா we will get 7/144. அப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 16.53 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது தேர்டு ஆர்பிட்லேருந்து ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் எக்ஸ்ட்ரா. ஸோ அடுத்த கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன, ஹியர் யூ கேன் சி find the wavelength of the electromagnetic wave required to remove the electron from the first Bohr's orbit to infinity. அப்போது இந்த போரான் ஆட்டம்லேயே ஃபஸ்ட்டு ஆர்பிட்லேருந்து, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும். அப்போது என் இனிஷியல் ஸ்டேட் இஸ் 1, யுவர் NF இஸ் நத்திங் பட் யுவர் இன்ஃபினிட்டி. அப்போ இதுக்கு பேர் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. கரெக்டுங்களா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜினா என்னது, அயனைசேஷன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி இன் தி ஃபஸ்ட் ஆர்பிட். எனர்ஜி இன் தி ஃபஸ்ட் ஆர்பிட் என்னது, minus 13.6, ஓகே, EV ஹோல் டிவைடட் பை இது என்ன ஆட்டம்ன்றதை நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ இது என்ன ஆட்டம், திஸ் இஸ் போரான் ஆட்டம். ஜெட்டோடைய வேல்யூ என்னது 25. அப்போ 13.6 into 25 பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ வாட் இஸ் தட் டோட்டல் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே. அப்போ இதுதான் hc/λ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ இங்கே வந்து இதை எக்ஸைட், அதாவது இதை அயனைஸ் பண்ணுற எனர்ஜியுடைய வேவ் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. தேர் ஆஸ்கிங் திஸ் லாம்டா. அப்போ லாம்டா வில் பி ஈக்குவல் டு வாட், ஸோ 1240 EV nanometer whole divided by this value. Okay, so 13.6 into 25. Okay, so ionization energy na actually plus la denote பண்ணுவோம். நான் இங்கே வந்து ஆர்பிட்டோட எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணதுனால மைனஸ் போட்டிருந்தேன். அயனைசேஷன் எனர்ஜினா ஹியர் யூ வில் கெட் ப்ளஸ். ஸோ ஹியர் this is also in EV. அப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 3.65 nanometer which is 36.5 ஆம்ஸ்ட்ராங். ஓகே. இந்த வேவ்லென்த் உள்ள ஒரு ஃபோட்டான் இந்த எலக்ட்ரானை ஹிட் பண்ணுச்சுன்னா இட் வில் கெட் அயனைஸ், யுவர் ஆட்டம் வில் கெட் அயனைஸ்ட். ஓகே. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃபைண்ட் தி கைனட்டிக் எனர்ஜி, find the kinetic energy, potential energy and angular momentum of the electron in the first orbit. Okay, so first orbitல இருக்க potential energy என்ன, kinetic energy என்ன, angular momentum என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. நமக்கு ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க டோட்டல் எனர்ஜி நமக்கு தெரியும். ஓகே. அதுக்கு என்னது, -13.6 into z ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஓகே. இங்கே ஆல்ரெடி இங்கேயே அதான் பண்ணியிருப்போம். ஓகே. into 25. இதோடைய வேல்யூ என்னவோ அதுதான் இதோடைய ஆன்சர். அப்போது தட் வேல்யூ இஸ் நத்திங் பட் -340 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்க டோட்டல் எனர்ஜி, எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி தான். அப்போ கைனட்டிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் எனர்ஜி தெரிஞ்சதுன்னா இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் E. இப்போ கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ, இட் இஸ் சிம்பிளி 340 எலக்ட்ரான் வோல்ட். இன்கேஸ் ஜூலில் கேட்டாங்கன்னா வி கேன் டூ இட் இன் ஜூல். இப்போ 340 into 1.6 into 10 to the power -19. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will get 544 into 10 to the power -19 ஜூல். இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது, ரிலேஷன் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் -2 times யுவர் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிட்டு போகுது. கரெக்டாக? அப்போ வாட் வி வில் கெட், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஓகே 340 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 680 EV. அதே ஜூலில் பண்ணிங்கன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will get 1088 into 10 to the power -19 ஜூல்ஸ். இங்கே ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிவிட்டேன், மைனஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி கொஷினில் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஃபைண்ட் தி ஆங்குலர் மொமெண்டம் இன் தி ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அதுக்கப்புறம் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் தென் ரேடியஸ். ஓகே. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம், we know L which is equal to nh/2π. okay, இங்கே the value of n will be equal to what, it is 1. okay, அப்போ here 6.6 into 10 to the power -34 whole divided by
2 into 3.14. So இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 1.05 into 10 to the power minus 34 joules second. இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, இது எந்த ஆட்டமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இதுதான் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷனில் they are asking radius. ஸோ radius ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட்? 0.53 ஆம்ஸ்ட்ராங் into your n square by z. ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கேட்டதுனால ஓகே 0.53 ஆம்ஸ்ட்ராங், z-உடைய வேல்யூ வந்து 5. அப்போது பண்ணிங்கன்னா we will get 0.106 ஆம்ஸ்ட்ராங். இப்போ பாருங்கள், போரான் ஆட்டமுடைய ஃபஸ்ட் ஆர்பிட் ரேடியஸ் இஸ் so small when compared to your what? ஹைட்ரஜன் 5 மடங்கு கம்மியாக இருக்குது. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹியர் electrons of energy 10.2 electron volt and 12.09 electron volt can cause the radiation to be emitted from an hydrogen atom. அப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் இருந்தது இந்த ரேடியேஷன்லாம் வெளியே வராராம். ஓகே, அப்போ ஒன்று வந்து 10.2 electron volt, இன்னொன்று 12.09 electron volt. Okay, so in each case the principal quantum number of the orbit to which the electron in the hydrogen atom is raised. அப்போது இதை தான் கால்குலேட் பண்ணோம். இப்போது எனக்கு 10.2 எலக்ட்ரான் வோல்ட் வெளியே வராருன்னா உங்கள் ஹைட்ரஜன் ஆட்டமில் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் போயிருந்தால் இந்த எனர்ஜி வெளியே வரும், ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு போயிருந்தால் இந்த எனர்ஜி வெளியே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, எலக்ட்ரான் ஆர்பிட்டோட எனர்ஜி எழுதிக்கலாம். அதோட டிஃப்ரென்ஸை வச்சு we can compare and see எங்கேருந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எனர்ஜிக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட்? -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை n ஸ்கொயர். ஓகே, இங்கே z-உடைய வேல்யூ பண்ணு, ஏன்னா ஹைட்ரஜன். அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி என்னது? இட் இஸ் -13.6 eV. ஸோ செகண்ட் ஆர்பிட்டுக்கு பார்த்தீங்கன்னா it will be -3.4 eV. if you divide this by 4 we will get, அதுவே 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா we will get -1.51 eV. ஃபஸ்ட்டு இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 10.2 வரணும். அப்போது ஏதாச்சும் மேட்ச் ஆகுமா பாருங்கள். இங்கே 3.6 இருக்குது, 3.4 இருக்குது. இஃப் யூ சப்ராக்ட் திஸ் டெஃபினெட்லி we will get 10.2. கரெக்டுங்களா? அப்போது இதை ரெண்டுத்தையும் பண்ணால் I am getting 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது இந்த எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகிருக்கும்? ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட் ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிருந்தால் இது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி 12.09 பாருங்கள், இங்கே 13 இருக்குது. இது கூட அப்ராக்சிமேட்லி 1 point something பண்ணால் we will get 12.09. அப்போ இங்கே பாருங்கள், இதையும் சப்ராக்ட் பண்ணலாங்களா? இஃப் யூ சப்ராக்ட் திஸ் டூ E1 and E3 definitely we will get what? We will get your 12.09 eV. அப்போது டிரான்சிஷன் இதான் நடக்குது. ஓகே, இங்கே வந்து 1லேருந்து 2க்கு போயிருக்காரு, இங்கே 3லேருந்து 1க்கு போயிருக்காரு. ஓகே, அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இதோடைய கரஸ்பாண்டிங் வேவ்லேருந்து கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹியர் வி நோ தி டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி. அப்போது இந்த கேஸ் அப்படியே பண்ணலாம். ஸோ hc by lambda will be equal to what? 10.2 electron volt. hc வந்து 1240 eV nanometer whole divided by lambda. ஸோ இங்கே we will get 10.2 electron volt. அப்போது ev கட் ஆகிடும். அப்போ லாம்டா என்னது? இதை 10.2ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இஃப் யூ டிவைட் இஸ் அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூ தான் வரும். ஸோ 1215 ஆம்ஸ்ட்ராங். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் hc by lambda which is equal to what? Your 1240 eV nanometer whole divided by lambda. This will be equal to what? ஸோ இங்கே கொடுத்துருக்க எனர்ஜி 12.09 நானோமீட்டர், சாரி eV. அப்போ eV கட்டு. அப்போ லாம்டா என்ன வரும்? 1240வையும் 12.09 டிவைட் பண்ணும். ஓகே, இஃப் யூ டிவைட் திஸ் யூ வில் கெட் 1025 ஆம்ஸ்ட்ராங். அப்போது இந்த வேவ் லென்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? calculate the wavelength of the radiation emitted if drops back. Okay, drops back அப்படின்னா இங்கிட்டு நமக்கு what is that? ஸோ செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு ட்ராப் ஆகியிருந்தால் இந்த வேவ்லென்த் உள்ள எனர்ஜி வெளியே வந்திருக்கும். இங்கே தேர்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு ட்ராப் ஆகியிருந்தால் இந்த வேவ்லென்த் கிடச்சிருக்கும். ஓகே, தட் இஸ் தி ஆன்சர்.